மயோனைஸ் வச்சு ஜூஸியாக பிரெட் ஆம்லெட் பண்ணலாமா? இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மொத்தம் 6 முட்டை எடுத்துக்கேன். நமக்கு மயோனைஸ் அடிக்க 3 முட்டை தான் தேவை. இப்போ 3 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதிலே ஒரு 6 பல் பூண்டு போட்டிருக்கேன். குட்டி குட்டி பூண்டு தான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா அடிச்சுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் தான், கோல்டு வின்னர் தான் எடுத்துருக்கேன். இதை இப்படி நல்லா அடிச்சுக்கலாம். திருப்பி ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. நல்லா அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ரீமாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மீதி 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் சர்க்கரை, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டவா வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ பீட் பண்ண முட்டையை வந்து டவாவில் ஊற்றிடுங்க, நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போ 2 ப்ரெட்டு ஸ்லைஸ் வச்சுக்கலாம். இப்போ 4 ஸ்பூன் மயோனைஸ் வச்சு ப்ரெட்டு மேலே தடவிக்கலாம். லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க. இந்த ஓரெல்லாம் முட்டை வெந்துருச்சு. இப்போ ப்ரெட்டு மேலே அப்படியே எடுத்து போட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த சைடு அந்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுட சுட மயோனைஸ் பிரெட் ஆம்லெட் ரெடி. இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சன் லைக்கை மட்டும் தட்டிடுங்களேன். தேங்க்யூ.